ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, இன்றைக்கி நைட்டு 8:15 மணிக்கு பிக்சலோட 7 and 7 Pro ப்ரீ ஆர்டர் சேல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் வருது. நீங்கள் அது போக அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணும்போது பிக்சலோட அந்த பட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதாவது இந்த சாம்சங்லாம் பண்ணுவாங்களே, ஆப்பிளோட ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினா அது 14,000 30,000 இருக்கும். அந்த S22 அல்ட்ராவோட வாங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் 5,000 பே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் வந்து போதான். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரெட்மியோட டேப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப பட்ஜெட்டில். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நேற்று வந்து அந்த வீடியோவில் வந்து இதை வந்து காமிச்சிருப்பேன். அமேசான்லேருந்து நான் வெறும் 99 ரூபாய்க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதை இப்போ உங்கள் கண் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, பேக்கில் வந்து பில்லு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டப்பா இருக்குது. சரிங்க, ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அது. இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரானிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபர்ணி அண்ணா தான் பார்த்தீங்கன்னா அவரோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருந்தால் ஒரு டெலிகிராம் குரூப்லேயும் போடுவார், வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் வைப்பார். 99 ரூபான்னு போட்டிருந்தாரா ஆப்பிளோட ப்ராடக்ட்டு. என்னென்ன இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டேன். உன்கிட்ட ஃபோன் இருக்குன்னா வாங்கு, இல்லை உன் ஃப்ரெண்டுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணால் வாங்க அப்படின்னாரு. சரி, நம்ம ஃப்யூச்சரில் வாங்குகிற ஃபோனு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோம் அப்படின்னு. நேற்று வீடியோலேயே நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் அது பாக்ஸ்குள்ளேயே தான் கேபிள் வரும்ல, அப்புறம் எதுக்கு கேபிள் வாங்கினீங்க? அதுக்கு சார்ஜிங் அடாப்டர் வாங்கினாலும் ஒரு லாஜிக் இருக்குது, எதுக்கு அப்புறம் கேபிள் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்க. அதில் ஒரு விஷயம் இருக்குது. இது ஏதோ சைன் அண்ட் ஸ்டாம்ப், ஹெல்ப் சென்டர் கார்டு கொடுத்துருக்காங்க, QR கோடு மாதிரி. அடுத்ததாக கேபிள் இருக்குது, டப்பாவில் வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு பிரைடட் கேபிள், அதாவது நைலான் நூலை வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா வயர் ஃபுல்லாக சுற்றிருக்காங்க. கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வெல்க்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர். ஸோ அவ்வளோ நீளம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட எண்டிங் பொசிஷன் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு எல் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி வயரை பிடிச்சி இழுத்தா இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகாது. அதுவும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி கொடுத்து தான் வருது. ஸோ கொஞ்சம் அந்த எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்னிங்கான போர்ட்டு, இந்த பக்கம் USB டைப் A போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் டைப் A போர்ட்டு. ஏன்னா பொதுவாக இப்போ வர ஆப்பிள் ஐஃபோன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைப் C to லைட்னிங் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக அந்த டைப் சிக்கான போர்ட்டு PD சார்ஜர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சாம்சங் சார்ஜர் வாங்கலாம், இல்லை ஆப்பிளோட ஒரிஜினல் சார்ஜர் 2000 ரூபா கிட்ட ப்ரைஸ் வரும், அதை வாங்கலாம். லேப்டாப்பில் மேக்ஸிமம் சில நேரம் நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருக்கீங்க, இல்லை பழைய லேப்டாப் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் இருக்காது. அப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் இந்த மாதிரி டைப் ஏ போட்டு தான் வாங்கணும். ஸோ அந்த ஒரு பர்பஸுக்கு வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் 3 amps ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது டேட்டா சிங்க்கும் சப்போர்ட், டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது ஐஃபோனை பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங்னா அந்த 20 watts தான். ஸோ அதுக்கு இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் முக்கியமாக இதை வாங்குறதுக்கான காரணம் 99 ரூபா ப்ரைஸ். நீங்கள் யாராச்சும் அமேசானோட ப்ரைம் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வராது. ஜஸ்ட்டு 99 ரூபா பே பண்ணால் போதும். அப்படி இல்லாட்டி 40 ரூபா வரைக்கும். இப்போ மதுரைக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது 40 ரூபா போட்டாங்க. ஸோ 140 ரூபா நான் பே பண்ணி இந்த கேபிளானது வாங்கினேன். உண்மையிலே ஒர்த்து. கூடிய சீக்கிரம் ஒரு மாதத்தில் இந்த கேபிளை யூஸ் பண்ணுற நிலமை வந்துடும். ஸோ அதனால் இப்போயே நான் வாங்கி வச்சுட்டேன். நல்லா இருக்குது நண்பா, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அதனாலே மேக்ஸிமம் வாங்கியாச்சு. இதுக்கான பை லிங்க் வந்து நான் கீழே தரேன். வேணுன்றவங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, மூஞ்சி கருப்பாக இருக்கல, கண்ணங்கரேன்னு பிரைட்னஸ்ஸு. ஓகே, இப்போ வந்து அந்த ரெட்மியோட டேபை பற்றி பார்ப்போம். ரெட்மி டேப் வந்து என்ன சொல்கிறது, அந்த ரேட்டுக்கு அது உண்மையிலே ஒருத்து மாதிரி இருக்குது. நீங்கள் யாராச்சும் டேபு மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு பொதுவாக டேப் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசை. அதுக்கான காரணம் என்னென்னா, ஸ்பீக்கர் வந்து நல்லாயிருக்கும். 4 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு டிஸ்பிளே பெருசாக இருக்கும். ஏதாவது படம் பார்க்குறோம், ஃபோனில் படம் பார்க்குறதுக்கும் டிவியில் பார்க்குற ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி தான் டேபில் படம் பார்க்குற ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த பிக்சார்ட்டில் நான் தம்ப்லைன்லாம் எடிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் இருந்தால் நல்லாயிருக்குமே நான் பர்சனலாக யோசிச்சிருக்கேன். பட் நான் வாங்கும் போது எதுக்கு வெட்டியாக செலவு பண்ணிவிட்டு, அதான் ஃபோன் இருக்குது, அப்படி இல்லையா ஃப்ரெண்டுகிட்ட லேப்டாப் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். ஸோ டேப் மேலே பெருசாக என்னையை பொறுத்த வரைக்கும் இது இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்ததில்லை. ஆனால் ஒரு ஆசை இருக்குது. இந்த அல்பாசன்னு சொல்லுவாங்கள்ல, வீட்டில் ஒரு டேப் இருந்தால் நல்லா இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசை. பட் இந்த பட்ஜெட்டில் வரும்போது ஓகே, காசு சேர்த்து வச்சு வாங்கலாம் போல், அது கம்மியான பட்ஜெட்டில் தானே இருக்குது.
மூவி பார்க்க, லைட்டாக பிக்சார்ட்டில் தம்ப்நெயில் எடிட் பண்ண அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து இதோட ஸ்பெக்கை சொல்கிறேன். இதோட பாடி டிசைனே பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டல் ஃப்ரேம் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்காக இருக்கட்டும், சைடாக இருக்கட்டும், ஸ்கொயர் ஷேப்பில் தான் டன் பை இருக்குது. டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 10.6 இன்ச்சு குவாட் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், அதாவது 2K ரெசல்யூஷனில் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் எல்சிடி பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 பிட் கலர் ரேஷியோ, அதாவது அதிகமான கலர்ஸ், பில்லியன் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. டால்பி ஆடியோ வந்து சப்போர்ட் இருக்குது. இதுலேயும் கீழே 2 ஸ்பீக்கர், டாப்பில் 2 ஸ்பீக்கர், மொத்தம் 4 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி ஒரே ஒரு கேமரா தான் 8 மெகாபிக்சல். அதே மாதிரி ஃப்ரண்ட் செல்ஃபிக்குமே பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் தான். ஏன்னா நம்ம பொதுவாக வந்து டேபெல்லாம் வெளியவே தூக்கிட்டு போக மாட்டோம் vlog எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு மீட்டிங், ஏதாவது பேப்பரை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கு, ஏதாச்சும் சின்ன பசங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, ஆன்லைனில் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கோர்சஸ் படிக்கிறதுக்கு, சும்மா வீடியோ கால் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த டேப் வந்து அந்த 8 மெகாபிக்சல் போதும். ஆவரேஜ் தான். எப்படி நீங்கள் லேப்டாப்லலாம் கேமரா இருக்கும்ல, ஸோ அதை விட கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா வந்து ஆக்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்து இதில் யூஸ் பண்ண ப்ராசர் பார்க்கும்போது MediaTekோட Helio G99 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரெட்மியோட Note 8 அந்த ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த G90, G95 அந்த மாதிரி ப்ராசர் யூஸ் பண்ணால் இது G99. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் நண்பா. என்ன சொல்கிறது, யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், பிடிஎஃப் எந்த எடிட் பண்ணுறீங்க, லைட்டாக சின்ன சின்ன கைன்மாஸில் வீடியோ எடிட் பண்ணுறீங்க, பப்ஜி பேன் பண்ணிட்டானுங்களோ, ஓகே, இந்த கால் ஆஃப் டியூட்டியில் மினிமம் கிராஃபிக்ஸு அந்த மாதிரி வச்சு விளாட்லாம். கால் ஆஃப் டியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா நார்மலில் வச்சுட்டு ஸ்மூத்து அந்த மாதிரி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 60 FPS அழகாக ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். நல்ல ஒரு மீடியம் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ப்ராசர், நல்லாயிருக்கும். பேட்ரின்னு பார்க்கும்போது 8000 mAhக்கான பேட்ரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் 3 மணி நேரம் சார்ஜ் ஆக டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் 18 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஆகும்போது 3 மணி நேரம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் டேபுன்றப்ப என்ன சொல்கிறோம், ஒரு 2 படம் பார்க்கலாம். எப்படி 2 படம் பார்த்தா ஒரு 6 மணி நேரம் ஆகுமா? 6 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் உங்களுக்கு கிடைக்கும். அதே இது கேம் விளாட்றீங்க அப்படின்னா உங்கள் தேவையை பார்த்துக்கோங்க. பெருசாக டேப் வீட்டில் ஓரமாக தான் கிடக்கும், அப்பப்போ தான் யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஓகே நண்பா. 8000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் சார்ஜர், இல்லை LPDDR4X ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.1 ஸ்டோரேஜ், WiFi 5க்கான சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து சிம் கார்டெலாம் நீங்கள் போட முடியாது, கால் பேச முடியாது. பட் வாட்ஸ்அப்பில் கால் பேசிக்கலாம், ஒய்ஃபை மூலயமா நீங்கள் எல்லா கனெக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம். பட் சிம் கார்டு போட முடியாது, ஃபோன் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. வீட்டில் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டியும் சின்ன சின்ன ஒரு கேம் விளாட்றக்காண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது ஆரம்ப ரேட்டு வந்து 3GB ரேம், 64GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 11,200 ரூபா. அது வந்து கார்டு ஆஃபர் எல்லாம் போக உங்களுக்கு, அதாவது லான்ச் ஆஃபராக கார்டு ஆஃபரும் கொடுத்து இந்த ரேட்டு. இல்லாட்டி நார்மல் ரேட் பார்த்தீங்கன்னா 14,000 கிட்ட வரும். இதில் 3 வேரியன்ட் இருக்குது. 4GB ரேம், 3 64, 4 128, 6 128, இந்த 3 வேரியண்ட் தான். இந்த ஆஃபர் இல்லை, லான்ச் ஆஃபர் முடிஞ்சு போச்சு, கார்டு ஆஃபர் இல்லை அப்படின்னா 19,000 ரூபா வரைக்கும் ரேட்டு போதும் அந்த ஐரன் ரேட்டு. நீங்கள் இப்போ லான்ச் ஆஃபராக, ஏன்னா இது நேற்று தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, பேங்க் ஆஃப் பரோடான்னு நினைக்கிறேன், அதோட கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 10% கேஷ் கிடைக்கும். இந்த கார்டு யார் வச்சுருக்கான்னு தெரியல. பொது ஐசிஐசிஐ ஆக்சிஸ் பேங்க் கார்டுக்கே நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒவ்வொருத்தன் காலாக பிடிச்சி அலைஞ்சு டே கார்டு இருக்கான்னு கேட்டு ஆகிற மாதிரி இருக்கும். இது என்னடா இந்த பேங்க்கில் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் உங்களால் வாங்க முடிஞ்சால் இந்த 15,000 ரூபா ரேஞ்சுக்குள்ளே அந்த 4GB ரேம் 128GB வாங்குங்க. ஏன்னா நம்ம அதை பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல. மற்றபடி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மூவி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதான் நண்பா, எனக்கு பார்க்க இந்த ரேட்டுக்கு ஒருத்தா தெரிஞ்சு, அதனால சொல்கிறேன். ரெட்மிலேயும் ரியல்மிலேயுமே பேட் இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா சொல்லுங்கள், அதுக்கு ஒரு தனி வீடியோ போகிறேன். இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டோட Pixel 7 and 7 Proக்கு வருவோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 7ஓட ரேட்டு பார்த்தீங்கன்னா 45,000 to 50,000 வருன்றாங்க. 7 Pro பார்த்தீங்கன்னா 75,000 80,000 வருன்றாங்க. வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளரிங் வீடியோ, ஐஃபோனில் எப்படி சினிமேட்டிக் மோடு, சாம்சங் மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி கூகுளோட Pixel ஃபோன்ஸ், அதாவது இந்த 7 சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளரிங் வீடியோ வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீடியோ வந்து நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோ, ஐஃபோனுக்கு நிகராக கொண்டு வர மாதிரி சொல்கிறாங்க. அது வந்தால் நல்லாயிருக்கும், அது எப்படின்றது தெரில. ஆனால் கூகுளை பொறுத்த வரைக்கும் அந்த அப்டேட்டை மற்ற ஆண்ட்ராய்டு, மற்ற ப்ரீவியஸ் மாடல், அதாவது 6 Pro, 6A அந்த ஃபோனுக்கும் அந்த அப்டேட்டில் பேக்ரவுண்ட் பிளரிங் வீடியோ கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை சிவபரணியன்னா அவங்க சேனல்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் அப்படி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது தெரில. இது லேட்டஸ்ட்டான G2 ப்ராசர்,
டென்சாரோட G2 ப்ராசர் வந்து வரப்போகுது. நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து சாம்சங் கிட்ட தான் ப்ராசர் வாங்கி லைட்டாக அவங்க ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணி நமக்கு சேல் பண்ணுறாங்கன்னு டென்சார்ன்ற பேரில். ஸோ எக்ஸினோஸ் ப்ராசர் தான், பட் அந்த G1 அந்த டென்சாரோட G1 சிப்லேயே பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. இது புதுசாக G2 வருது. ப்ரைஸிங் இந்தியாவில் எப்படி வைக்கிறாங்கன்ற பொறுத்து தான் நம்ம வாங்க முடியும். அப்படியே இல்லையா இந்த வருஷம் லான்ச் பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் பொறுமையாக ஏதாச்சும் ஆஃபரில் அவங்களே 10,000 ரூபாயிலேருந்து 20,000 வரைக்கும் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. அப்போ வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நைட்டு தான் கம்ப்ளீட் ஸ்பெக்கு என்ன ஏதுன்றது தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரெட்மியோட பேடுக்கான டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், நான் வாங்கின இந்த போர்ட்ரானிக்ஸ் கேபிளோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாம் கீழே தரேன். செக் பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்யூ. பை பை.